பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த குளு சில்லு சில்லு நம்ம வெயிலுக்கு மாங்காய் சாப்பிட போறோம். இங்க பாருங்க, இது வந்து சீட், இது வந்து தோல், இது வந்து பீஸா கட் பண்ண மாங்காய். வந்து என் தங்கச்சிக்கு தான் டேஸ்ட் கொடுப்பேன். காரம் ஃபுல் மிளகாவும் தூள் போட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் குட்டி குட்டி மாங்காய் எடுத்துக்கிட்டேன். தோல் வந்து அவள் தான் ட்ரை பண்ண சொன்னால், நான் ட்ரை பண்ணால் உண்மையாலே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி அதை தனியாக எடுத்துகிட்டு அதில் உப்பு மிளகா தூள் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொட்டை சாப்பிட போகலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நாங்கள் வந்து மாங்காய் மோர் செஞ்சுருந்தோம். அப்போ தான் எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாரும் வந்து நாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரல, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்குலாம் மாங்காய் மோர் கொடுத்துருந்தோம். வந்திருந்தாங்க. ஆமாம், அதே ரிலேஷன் தான். அப்போ வந்து இவங்களுக்கு மாங்காய் மோர் அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு செஞ்சுருந்தோம். மாங்காய் ஜூஸும் மாங்காய் மோரும் செஞ்சுக்கலாம். ஆனால் மாங்காய் ஜூஸ் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ட்ரை பண்ணி எங்களுக்கு வாமிட்டாக வந்துடுச்சு. ட்ரை பண்ணாதீங்க. மேங்கோ ஜூஸ் ட்ரை பண்ணுங்க, ஆனால் மாங்காய் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, வேலைக்கே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வாந்தி. அதுவும் இல்லாமல் அது புளிப்பாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொமட்டும். அதனால ட்ரை பண்ணாதீங்க. மாங்காய் மோர் வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், இஸ் யூ ஆல்.